அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறந்தாங்கி கிளையின் சார்பாக மக்தப் மதரசா ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மதரசா மாணவ மாணவிகளின் சிறந்த ஒரு கண்காட்சியை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். நிறைய மார்க்க செய்திகளை மக்களுக்கு எளிதான முறையில் புரியக்கூடிய வகையில் சிறிய அளவிலான ப்ராஜெக்ட் வகைகளிலே அவர்கள் செய்து வந்துள்ளார்கள். அனைத்தையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்துல் ரஹ்மான், உன் பேர் என்ன பண்ணிருக்க? என் பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அப்துல் ரஹ்மான். நான் பண்ணிருக்க மிராஃப்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் இருக்கு, கீழ பாத்துக்க. ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் நபி நெருப்புல போட்டது. அதுக்கப்புறம் முகமது நபி நிலாவை ரெண்டா பொழந்தது. மூணாவது மூசா நபி கடல் ரெண்டா பொழந்தது. மூணாவது அபாபில் பறவை கௌபா காப்பாத்தினது. மூணாவது யூசுப் நபிய கிணத்துல இருந்து காப்பாத்தினது. இன்னொன்னு மீன் வயிற்றுல இருந்து அல்லாஹ் காப்பாத்தினது. अस्सलाम वालेकुम, ये मोहम्मद तमीम. இது சிறப்பு என்ன? இது இதான் மறந்தோம். எதுக்குள்ளது மீசான் தராசு? நன்மையும் தீமையும். நன்மையும் தீமையுமா? சரி. என் பேரு முகமது ஹாரிஸ். நான் ஜம்ஜம் கிணறு பண்ணிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய மாதங்கள் 12. இஸ்லாமிய மாதங்கள் பண்ணிருக்கியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் சகில். இது அல்லாஹ்வின் அத்தாட்சி. அல்லாஹ்வே 2 கடல்களையும் சந்திக்க செய்தான். ஒன்றோடு சந்திக்க செய்தான். இருந்தாலும் இந்த 2 கடல்களுக்கிடையே ஒரு தடுப்பு இருக்கிறது, அதை அவை மீற மாட்டா. இந்த வசனங்கள் இரண்டு பண்புகளை கொண்ட நீர்நிலைகள் சந்திக்கும் இடத்தை குறிப்பிடுகின்றன. மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் நீர் மற்றும் அடர்த்தி மற்றும் உப்பு தன்மை காரணமாக கலக்காமல் இருக்கின்றன. இந்த நீர் உப்பு நீராகவும் சுவையான நீராகவும் இருக்கும். என்ன பண்ணிருக்கா? பிறந்த நாள் சம்பந்தமா பண்ணிருக்கியா? பிறந்த நாள் இஸ்லாத்துல இருக்குதா? அப்ப சொல்லு. இது அசலாக்க செயல். இது போல பிறந்த நாள் கொண்டாடுவது ஹராம். பிறந்த நாள் கொண்டாடுவது ஹராம். அது யாருடைய கலாச்சாரம்? மாற்று மத கலாச்சாரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் ரிஸ்வான் முகமது. என் ப்ராஜெக்ட் குர்ஆன் ஓதும் வீடு. வழக்குகளுக்கு இருப்பிடமாகவும் ஷைத்தான்களை விரட்டி அடிக்கும் இடமாகவும் இருக்கிறது. சூரத்துல் பக்ரா ஓதப்படும் வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். சூரா பக்ராவின் கடைசி இரண்டு வரிகளை ஓதினால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். குர்ஆன் அருளப்பட்ட மாதமான ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதுவது நன்மையை அதிகரிக்கும். குர்ஆன் ஓதப்படாத வீடு கபருக்கு சமயம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்துள்ளார்கள். அஸ்ஸலாமு என் பேர் சமீல். என்னுடைய ப்ராஜெக்ட் என்ன பண்ணிருக்கிற? அல்லாஹ்வுடைய 99 பெயர்களா? மக்கால பேர் என்ன? முகமது ஹாரிஸ். என்ன பண்ணிருக்கிற? காபத்துல்லா. எல்லாம் தெரியுமா? காபத்துல்லா சம்பந்தமா சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காபத்துல்லா மறந்துருச்சா? சரி. என் பேரு முகமது ஷிஹாப். நான் இப்போ நல்லா கபரும் கபரும் செஞ்சிருக்கேன். நல்லா கபர் ஃபர்ஸ்ட் சொல்றேன்.
அல்லாஹ்வுக்கு அப்புறம் மகிழ்ச்சியானது. நல்லடியார்களை மன்னரை சொர்க்கத்தின் நறுமணம் வீசக்கூடியதாகும். நல்லவன் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு குளிர்ந்த காற்றை பெற்று தரக்கூடியதாகும். நல்லவன் மன்னரை வாழ்க்கை மறுமைக்கான முதல் வெற்றியாகவும் சொர்க்கத்தில் உள்ள சோலையாகவும் இருக்கும். தீயவன் மன்னரை முனாஃபிக்குகள் மற்றும் பெரும் பாவங்கள் மரணத்திற்கு பின் கபர் வாழ்க்கையில் கடுமையான வேதனைகளை சந்திப்பார்கள். முன்கர் நக்கீர் மலக்குகளின் கேள்வி பதில் சொல்ல தெரியாமல் தடுமாறி இருப்பார்கள். நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டு மரணம் வரும் வரையிலேயே கடும் வேதனைகளை அனுபவிப்பார்கள். சரி, இது நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள். இதெல்லாம் தீய செயல்கள். குர்ஆன் ஓதுதல், தொழுகையில் ஈடுபடுதல், திக்ர் செய்தல், நற்செய்தி பரப்புதல், இதெல்லாம் நல்ல செய்தி. தீய செயல்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா போன்ல அதிக தீயவைகளை பார்த்தல், இசை கேட்கறது, தொலைக்காட்சியில தீயவைகளை பார்க்கறது, இணை வைக்கக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் தீய செயல். என் பேர் தைசிரா. நான் நபி வழி திருமணம், நபி வழி அல்லாத இங்கிட்டு வந்துருங்கம்மா, இங்கிட்டு வந்துருங்க. இங்கிட்டு வந்துருங்க. சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் தைசிரா. நான் நபி வழி திருமணம், நபி வழி அல்லாத திருமணம் பண்ணிருக்கேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி வழி திருமணம் எளிமையும் அல்லாஹ்வின் திருப்தியும் அடிப்படையாக கொண்டது. இந்த திருமணத்தில் ஆடம்பர வீண் செலவு தவிர்க்கப்படுகிறது. மஹர் வழங்குதல் திருமணத்தில் முக்கியமான ஒரு பகுதி ஆகும். இது எளிமையும் பாக்கியமும் நிறைந்தால் அல்லாஹ்வின் பரக்கத்தை பெறுகிறது. குடும்ப அமைதி மற்றும் பரஸ்பர புரிதலே நபி வழி திருமணத்தின் இலக்காகும். நபி வழி திருமணம் எளிமை. நபி வழி திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் கத்துக் கொடுத்த திருமணம், எளிமையான திருமணம், நபி வழி திருமணம். வேற ஏதாவது பார்த்து சொல்லணுமா? சொல்லு, பார்த்து சொல்லுங்க. நபி வழி திருமணம் என்பது ஆடம்பரமின்றி எளிமையாக மணமக்களின் சமத்திரன் குர்ஆன் மற்றும் நபிமொழிகளுக்கு முரணான திருமணம். சட்டப்பூர்வமான ஒப்பந்தமாகும். ஆடம்பர திருமணத்தில் அலங்காரம் மற்றும் செலவு அதிகமாக காணப்படும். சீர்பொருட்கள் மற்றும் பரிசுகள் முக்கியமாக காட்டப்படுகின்றன. மேடை, அலங்காரம், இசை போன்றவை முக்கிய இடம் பெறுகின்றன. இது குடும்பங்களுக்கு கடன் சுமையை உண்டாக்கி மன அமைதியை குறைக்கும். வெளிப்புற தோற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. எளிமை இல்லாததால் பரக்கத்தில்லை. நபி வழி அல்லாத திருமணம் என்பது இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள், குர்ஆன் மற்றும் நபிமொழிகளுக்கு முரணான திருமணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் இதை அச்சத்துடன் ஈடுபட்டார். சமயத்துடன் முறையான வழி மற்றும் சாட்சிகளுடன் நடைபெறும் திருமணமே இஸ்லாத்தின் சிறந்தது. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன் பேரு என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் நாஃபிலா. நான் கௌபத்துல்லா செஞ்சிருக்கேன். கௌபத்துல்லா முதலில் மலக்குகளால் கட்டப்பட்டது. பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் இறுதியில் நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் கட்டியெழுத்தப்பட்டது. கௌபா அல்லாஹ்வின் கண்ணியமிக்க இல்லமாகவும் ஹஜ் மற்றும் உம்ரா வழிபாட்டு மையமாகவும் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லவர்களின் வாழ்க்கை மிகவும் அமைதியானது. நல்லவர்கள் மன்னரை அவர்கள் பார்வை எட்டும் தூரம் வரை விசாலமாக்கப்பட்டதாக இருக்கும். நல்லவர்கள் மன்னரையின் இன்பத்தை அனுபவிப்பார். அவர்கள் மன்னரை அவர்கள் பார்வை வாழ்க்கை மறுமைக்கான முதல் வெற்றியாகவும் சொர்க்கத்தின் சோலையாகவும் இருக்கும். தீயவர்கள், காஃபிர்கள் மற்றும் பெரும்பாவம் செய்தவர்கள் மரணத்திற்கு பின் கபர் வாழ்வில் கடுமையான தண்டனைகளை அனுபவிப்பார். கபருடைய வேதனை உண்மை, அதிலிருந்து பாதுகாப்பு. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் மதரசா கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமும் மீது கட்டாய கடமையாகும். யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்கினார். குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றாத பிறகு கற்றுக் கொடுப்பவர் மனிதர்களின் சிறந்தவர் ஆவார்.
நம் நபி நமக்கு விட்டு சென்று நம் கல்வியை நாம் கற்றுக்கொள்வோம். காசு கொடுத்தாதான் தண்ணீர் கூட கிடைக்கிறது. தண்ணீர் கூட கிடைக்கிறது. உலக கல்வியை கூட காசுக்கு விற்கிறாங்க. ஆனா நம்ம மதரசால இலவசமா கத்து கொடுக்குறாங்க. நல்லதை ஏவி தீயதை தடுக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் லைலத்துல் ஃபாத்திமா. நான் வந்துட்டு நல்லவர்களின் கபூர் தீயவர்களின் கபூர் பண்ணியிருக்கேன். நல்லவர்களின் கபூர் சொர்க்கத்தின் ஒரு பூஞ்சோலையாக இருக்கும். கபரின் முன்கர் மற்றும் நகீர் என்ற வானவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நல்லவர்கள் மட்டுமே பதிலளிப்பார்கள். தீயவர்களின் கபர் வாழ்க்கை மிகவும் கடுமையான வேதனையுடன் இருக்கும். தீயவர்களின் உயிரை கைப்பற்றும் முறை மிகவும் வேதனையுடன் இருக்கும். கபரின் முன்கர் மற்றும் நகீர் என்ற வானவர்கள் கபர்கள் மீது தர்காக்கள் அல்ல கட்டடங்களை எழுப்புவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. வேற தெரியுமா? ஜம்ஜம் சம்பந்தமா சொல்லுங்களேன். அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்துஹு. என் பெயர் குருலை. பாலைவனத்தில் தாகத்தால் அழுத இஸ்மாயில் நபிக்காக அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலத்தில் தோண்ட இந்த ஊற்றை உண்டாகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பேர் மைமுனா. இது காபா. முதலாக காபாவை மலக்குமார்கள் கட்டினார்கள். என் பேரு கானியா. நான் இஸ்லாத்தை கடமை பண்ணியிருக்கேன். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இஸ்லாத்து கடமையில்லை என்று ஒன்றாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது ஜகாத்து, அஞ்சாவது ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஹீரா குகை. ஹீரா குகையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காண்டி தொழுதுட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. அப்பையில உணவு தீந்துருச்சுன்னா கதிஜா ரலியல்லாஹு போய் உணவு வாங்கிட்டு திரும்பியும் ஹீரா குகையிலே தொழுது வணங்குவாங்க. அப்ப ஒரு நாள் திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலே இறங்கினாங்க. அப்பையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தான் இறை தூதர் அப்படின்னு சொன்னாங்க. 40 வயதுல தான் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வசனத்தை இறக்குனாங்க. அந்த 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 குகையில தான் வசனம் இறங்குச்சு. இக்ரா பிஸ்மி என்ற வசனம் இறங்குச்சு. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிக்க தெரியாது, ஓத தெரியாது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நல்லா இறுக்கி பிடிச்சி கட்டி பிடிச்சி சொல்ல சொன்னாங்க. இக்ரா பிஸ்மி அந்த அரபு வார்த்தையை சொல்ல சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தெரியல. திருப்பி நல்லா இருக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் இக்ரா பிஸ்மிகள் என்று அந்த வசனம் இறங்கப்பட்டுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாயிஸா மஹ்ரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இப்ராஹிம் நபிட்ட இல்லாத இடத்துல
அவங்க மனைவியையும் அவங்க மகனையும் ஹாஜிரா செல்லத்தையும் இஸ்மாயில் செல்லத்தையும் ஆள் இல்லாத இடத்துல விட விட்டாங்க. அவங்க அவங்க சாப்பாடு முடிஞ்சு போச்சா, அவங்க தண்ணி முடிஞ்சு போச்சா. அவங்க வந்து அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு சஃபா மலைக்கும் மருவா மலைக்கும் ஓடி ஓடி போய் பார்த்தாங்களாம். அப்போ அல்லாஹ் வந்து இப்ராஹிம் மலக்கு அனுப்பி விட்டு பிள்ளைய தடையில போட சொன்னாங்களா, அவங்களும் போட்டாங்களா. ஃபுல்லா அழுது காலா கட்டமோ தண்ணி வந்துச்சா, அதான் ஜம்ஜம் தண்ணி. இதான் சிராத் பாலம். இதான் சிராத் பாலம். மறுமை நாள்ல வந்து இந்த பாலத்தை நாங்க கடக்க முடியும். கீழே நரகம் இருக்கும். நன்மை செஞ்சவங்கலாம் இதுல ஸ்பீடா போயிடுவாங்க. பாவம் செஞ்சவங்கலாம் நரகத்துல போயிடுவாங்க, விழுந்துருவாங்க. இனிமே நம்ம உறவினர் ரசூல்லா சொல்லியிருக்காங்க, உறவினர்கள்லாம் சண்டை போட்டா பாலத்தை கடக்க முடியாது சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநாகரிகமான காரியங்களில் ஒன்றுதான் பிறந்தநாள் கொண்டாடுவது. பிறந்தநாள் கொண்டாடுவது என்பது பிரமத கலாச்சாரம் ஆகும். எனவே இச்செயல் நம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் ஒருவர் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறந்த நாள் கேக் வெட்டுவது மட்டுமல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலும் ஸ்டோரிஸ்களிலும் ஹாப்பி பர்த்டே என்று போடுவதும் ஹராம் ஆகும். எனவே பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள். இக்காரியம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தோட பெயர்கள்: ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், தார் சலாம், ஜன்னத்துல் அதன், ஜன்னத்துல் அதன், ஜன்னத்துல் தாருல் ஹரார், தாருல் ஹரார், தாருல் ஹரார், தாருல் ரயான், தாருல் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ஆறுகள் இருக்கின்றன, அதில் அவர்கள் பயன்பெறுவார்கள். நரகம் பாவிகளுக்கும் இறைவனை மறுப்பவர்களுக்கும் தங்கும் இடம் நரகமே. இவர்களுக்கு கொதிக்கும் நீரே புகட்டப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.